Hey guys, welcome to my channel OMAT Tamil 60 days weight loss challenge la இன்னைக்கு day 24. ஸோ ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். லாஸ்ட்டு 12 to 13 டேஸாக நான் வந்து எந்த வீடியோவும் போடல. ஊருக்கு போயிருந்தேன், என்னோடய ரிலேட்டிவ் உடம்பு சரியில்லைன்ட்டு. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இன்னிலேருந்து என்னோடய வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். ஸோ இந்த 12 டேஸில் வந்து நான் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட்லாம் எதுவும் பண்ணலை. அதாவது வாக்கிங் கூட பண்ணலை. டயட்டும் கரெக்டாக என்னால் இருக்க முடியல. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்து பார்த்தேன். பட் குழந்தைங்களாக இருந்ததுனால ஸோ நான் சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அவங்க வச்சுட்டாங்க, அதெல்லாம் நான் தான் சாப்பிட்டேன். அது இல்லாமல் வந்து வீடியோஸ் என்னால் எடிட்டிங் பண்ண முடியல. நான் ஊருக்கு போயிருந்தேன். எனிவேஸ் இன்னிலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணலான்றதுக்காக தான் நான் வந்தேன். ஸோ டே 24 நான் இன்னிலேருந்து எடுத்துப்பேன். ஓமேடில் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மார்னிங் ஆயிடுச்சு உடனே எம்டி ஸ்டமக்கில் என்னோடய வெயிட்டை செக் பண்ணேன். வெயிட் பார்த்தீங்கன்னா 94.75. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 93.75 இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் 1 kg வந்து ஏறி இருக்குது. இது பரவாயில்ல. 12 days to 15 days வந்து நம்ம எதுவும் பண்ணலாம், எந்த ஆக்டிவிட்டி பண்ணலாம், நல்லா சாப்பிட்டோன்னா வெயிட் ஏறுதான். நான் நல்லா சாப்பிட்டேன். ஃபிஷ்ஷு, மட்டனு அதெல்லாம் நல்லா தான் சாப்பிட்டேன். எனக்கும் ஒரு பிரேக் கிடைச்சா மாதிரியும் இருந்தது. ஏன்னா உடம்பை ரெடியூஸ் பண்ணிக்கலான்றது எனக்கு தெரியும். அதனால வந்து அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ 1 kg முன்ன பின்ன இருக்கும். நான் ஆல்மோஸ்ட் 2 to 3 kgs ஏறி இருக்கும்னு நினச்சேன். பட் ஜஸ்ட் 1 kg தான் ஏறி இருக்குது. பரவாயில்ல, நான் ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா ஒரே ஒரு kg தான் ஏறி இருக்கேன்ட்டு. ஸோ 93.75 இருந்து இப்போ 94.75 வந்திருக்கு. டே 24 வெயிட்டை செக் பண்ணிவிட்டு எம்டி ஸ்டமக்கில் நான் ஜீரா வாட்டர் தான் குடித்தேன். குடித்து முடிச்சுட்டு சரி ஜிம்முக்கு போகலான்னு பார்த்தா காலையிலே பயங்கரமாக இருட்டிட்டு இருந்தது. அப்புறமா மழை தூரல் ஆரம்பிச்சது. சரி அதனால் வீட்டில் வர பசங்களாம் இருக்கிறதுனால என்னால் ஜிம்மும் போக முடியல. நல்லா மழை பெஞ்சுதுங்க. அதனால் வந்து வீட்லேயே நான் வாக்கிங் பண்ணேன். வெளியிலேயும் தெருவுலேயும் நான் கொஞ்சம் வாக்கிங் பண்ணேன். ரொம்ப நாள் கழிச்சு நான் வாக்கிங் பண்ணுறதுனால நான் எடுத்த உடனே 10,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ண விரும்பலை. ஸோ ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நான் 7,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணேன். வாட்டர் இன்டேக்கும் எனக்கு இத்தனை நாளாக கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதனால் நான் இன்னிலேருந்து வாட்டர் இன்டேக் வந்து 4 liters குடிக்கணும்னு இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து 3.5 liters வந்து வாட்டர் குடித்தேன். ஸோ அடுத்த 1 weekக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் நான் வாங்கணுன்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எக்ஸ்லாம் இன்றைக்கி போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா எக்ஸ் வந்து நான் ரெகுலராக எடுப்பேன், அது உங்களுக்கே தெரியும். எக்ஸு, அப்புறம் வந்து க்ரீன் டீ, அப்புறம் கொஞ்சம் நட்ஸு. ஸோ இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். வந்துட்டு என்னோடய வேலைகளெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி நான் வந்து 20 hours தான் ஃபாஸ்டிங் இருந்தேன். ஈவினிங்காக வந்து நட்ஸால் வந்து என் ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணேன். இன்னும் எடுத்த உடனே வந்து நம்ம 23 hours இருக்க தேவையில்லைன்றதுக்காக தான் நான் 20 hours இருந்தேன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலான்ட்டு. ஏன்னா இது ஒரு பிரேக்கை விட்டுட்டு நம்ம மிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு க்ரீன் டீ குடித்தேன். அப்புறம் ஒரு 30 to 40 minutes வந்து பிரேக்கை கொடுத்தேன். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்க்காக எல்லாம் கரும்பு அது இதுன்னு வாங்கிட்டு இருக்காங்க. பட் எங்களுக்கு வந்து இந்த தடவை பொங்கல் இல்லை. நாங்கள் வந்து பொங்கல் வந்து கொண்டாடலை. ஜிம்மு எப்படியும் ஒரு 2 to 3 days கழிச்சு தான் நான் ஜிம்மு போவேன். அது வரைக்கும் நான் வீட்டில் தான் வாக்கிங் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஜிம்மு போக ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அங்கேயும் வாக்கிங் தான். அதுக்கப்புறமா என்னோடய டின்னர் எடுத்தேன். இதுதான் என்னோடய டின்னர் இன்றைக்கி. ரைஸு, மீன் குழம்பு, சிக்கன் சூப்பு, அப்புறம் எக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட்டு, கார்ப்ஸு சேர்த்து வச்சு தான் நான் இன்றைக்கி எடுத்தேன். எதுவும் வெஜிடபிள்ஸ் எதுவும் எடுக்கலை. பட் வந்து இது ஒரு நல்ல சாலிடான ஃபுட்டு தான். ஸோ போக போக வெஜிடபிள்ஸையும் அதிகமாக இன்டேக் பண்ணிப்பேன். ரெய்னி சீசனாக இருந்ததுனால டே இன்றைக்கி நல்லா போச்சு. பட் அதிக நேரம் என்னால் வாக் பண்ண முடியல. போக போக நான் அதிக நேரம் வாக் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். See you guys.